இந்த வரலட்சுமி நோன்பு நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 4 வருஷமா வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 2 வருஷம் இங்கே ஊர்லேயும், 2 வருஷம் ஆந்திரால. கரெக்ட்டா அங்க இருக்கப்ப தான் வந்து வந்திருக்கு. ஆந்திரால வந்து நான் நல்லா வரலட்சுமி நோன்புக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே அங்க வாங்கி வச்சிருப்பேன். அதனால அங்க கொஞ்சம் கிராண்டா பண்ணிருவேன். அந்த பானையில ஃபுல்லா தண்ணி வச்சு, அங்க சாரி வந்து பட்டு சாரி எடுத்து அத ஃபுல்லா கட்டிட்டு, மேல ஒரு பெரிய அதுக்கு மேல ஒரு கலசம் மாரி வச்சு, அதில தேங்காய் வச்சு, அந்த முகம் அதில் வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே சிலை மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கு. இல்லைன்னா ரெடிமேடாகவும் அமேசானில் கிடைக்குது. நான் அது மாதிரி வாங்கல. அது நான் அந்த பானையில் தண்ணி வச்சு அந்த இதுலேயே வந்து நான் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்ததுல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் வந்து அதுவே ஃபாலோ பண்ணிக்கிறேன். இங்கே ஊரில் இருக்கிறப்ப வர்றப்போ வந்து அங்கேயும் முகம் வாங்கி வச்சு இங்கேயும் முகம் வாங்கி வச்சு அது கரெக்டாக வருஷம் வருஷம் யூஸ் பண்ணணும்ல. அதனால வந்து இங்கே சும்மா வந்து கலசம் மட்டும் வச்சு மேலே தேங்காய் வச்சு அப்படியே வந்து சாமி கும்பிட்டுக்கிறது. கலசத்துக்குள்ளே வந்து தண்ணியோ இல்லைன்னா வந்து அரிசி ஏதோ ஒன்று சேர்த்து மேலே தேங்காய் வச்சு அப்படியே மாலை போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். வேணும் அப்படின்னா ப்ளவுஸ் பீட் வந்து பட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து சும்மா சுற்றி அப்படியே லைட்டாக பின் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. காலையில் வந்து தேங்காய் சட்னி, சாம்பார், இட்லி. நான் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து விரதம். ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் வந்து ஃபுல்லாக விரதம் இருப்பேன். மற்ற நாள் மறுநாள்லாம் வந்து எப்பவும் போல் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்ருவேன். காலையில் சாமிக்கு கேசரி. இந்த வரலட்சுமி நோன்பு முடியறதுக்குள்ளே ஒரு டைமாவது வந்து கல்கண்டு சாதம் வந்து பண்ணணும். அது வந்து வரலட்சுமிக்கு வந்து வரலட்சுமி சாமிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் நிறைய படிச்சிருக்கேன். நான் இதை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. நான் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்து அதிலே ஒவ்வொரு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா நானாக இது ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நானாக என்னோடய நாலேஜுக்கு வந்து இது ஓகே அப்படின்னு தோன்றதை மட்டும்தான் வந்து நான் கும்பிட்றேன். கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவாக தான் இருக்கும். எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறனால நான் இதை அப்படியே வந்து கும்பிட்டுட்ருக்கேன். வீட்டிலையே வந்து இங்கே மா இலை, வாழை இலை, அப்புறம் வந்து வெத்தலை, பூ எல்லாமே வந்து வீட்டிலையே இருந்துச்சு இந்த டைம். அது வெத்தலைன்னா பயங்கர இலை பெருசு பெருசாக சூப்பராக இருந்துச்சு. வெத்தலை மட்டும் வச்சா வந்து பயங்கரமாக வளர்ந்துடும். இல்லைன்னா வந்து ஒரு 2, 3, 4 டைம் வந்து வாங்கி வச்சா தான் வந்து வளரும். இது ஒரே ஒரு டைம் வந்து வச்சது தான். இதிலேருந்து நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் யாருக்குமே வரல. ஆனால் இங்கே வந்து சூப்பராக வந்திருக்குது. இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு ப்ளவுஸ் பீட் வச்சு ஒரு சின்ன சொம்பில் ஒரு கலசம் மாதிரி வச்சு அதுக்குள்ளே அரிசி அப்புறம் போட வேண்டிய பொருள்லாம் போட்டு அதுக்கு மேலே தேங்காய் மஞ்சள் போட்டு தடவி வச்சுட்டா சூப்பராக இருக்கும்.